குரங்கு குமார் ட்ரோலை அடிப்பானா? Let's see guys. குரங்கு குமார் வேலையை காட்ட போறானா? ட்ரோலுக்கு ஆப்போசிட் களமிறக்கப்பட்டானா? நமது குரங்கு குமார் சிம்பிளி வேஸ்டா. வார் நாயகன் இது வாய்ப்பிடத்துல சோலோ சோலோ சோலோட வராது. இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பேணி ஊருக்குள்ளே. லெவல் 55 மேல யாச்சும் அலோவ் பண்ற 60 இதுல ரொம்ப நாளா ஒரே ரூல்ஸ் தான், மாத்த மாட்டோம். அன்பேணி ஊருக்குள்ள ட்ரோல் எங்க இருக்கான்? ட்ரோல் இறங்குற இடத்துல தான் மாமா இறங்குன்னு சொல்லியிருக்கான். ஓவரால் பர்சன்டேஜ் ட்ரோல் 5 ப்ரோ. உடனே ஃபுல் ஆயிடுச்சு ப்ரோ. ஆமா ப்ரோ 15,000 இல்ல 15,000. பின்ன எப்படி தெரியல, உடனே தான் ஃபுல் ஆகும். 50 அரை மணி நேரம் விளையாடு 15,000 எடுத்து வீட்டுக்கு ஓடு அப்படின்னு போட்டிருக்கோம். அப்புறம் மெதுவாக பார்த்தாலும் ஃபுல் ஆகும். வேகமாக தான் வேகம் எடுக்கும் தல வேகம். மக்கள் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. 5,000 தான் வாங்கிட்டு ஓடலான்னு பார்க்குறாங்க. நடுக்க இந்த ஜியூஸ் வந்து போன மாதிரி தடுத்துட்டான். இப்போ வேற யார் தடுக்க போறாங்கன்னு தெரியல. கொச்சின்கியை நோக்கி போய் கொண்டிருக்கான். கொக்கிக்குமார் எங்க போறான்? கொக்கிக்குமார் எங்க ப்ரோ? நோவா போயிட்டு இருக்கான். தொட்டோ இங்க போய் கொண்டிருக்கான் கொக்கிக்குமார். ஓ பொச்சினிக்கு தான் கரெக்டா போறோம் ப்ரோ. அதே மாதிரி ஆஹா ஓஹோ நானா போறானே குமார். அநேகமா குமார் வந்து ஏர்பான்னு நினைக்கிறேங்க சார். எனக்கு அப்படின்னு தோணுது. இருங்க பார்ப்போம். ட்ரோல் போய்கிட்டு இருக்கான். ட்ரோல் போய் வண்டி எடுக்கிட்ட கிளம்பிட்டு இருக்கான். ஏற்கனவே கீழே சண்டை நடந்துட்டு இருக்கு. ஓகே மாமா இந்த வீட்டுல தான் இருக்கிறான். கொக்கிக்குமார் இப்பதான் பேரஸ்ல வந்துருக்கிறாங்கல்ல. ஆஹா கொக்கிக்குமார் வரணும். புல்லட்டே இல்ல. அவ்வளவுதான். இந்த மாதிரி பீயா ஒருத்தர் கொக்கிக்குமார் சூத்துவே அடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா ஒருத்தர். ஐயோ 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 ஐயோ. அருமையான ஒரு விளையாட்டு, திறமையான விளையாட்டு கைஸ். இன்னொரு 4 நாள் கழிச்சிருடா கொக்கிக்குமார். இன்னொரு 4 days கழிச்சு உங்களுக்காகவே கைஸ். காமெடி வேணுமா காமெடி இருக்கு, அதிரடி வேணுமா அதிரடி இருக்கு, எது வேணுமோ எடுத்துக்க கைஸ். உங்களுக்கு இல்லாததான் அடிச்சுட்டா ஒரு டான்ஸ் போட்டா பாருங்க. நீ ஐயோ ஐயோ. M4 வச்சிருந்தா மட்டும் போதுமா தல? விளையாட தெரியணும்ல. சூப்பர் கோல். பாரு எங்க இருக்கு பாரு. இந்த தடவை வருமா என்ன ப்ரோ? பாரு அகால மரணம். தொட்டோ அகால கிரண் அகால மரணம். டுமாரோ மை ஃபைனல் எக்ஸாம் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். என்ட்ரி ஃபார் ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தொட்டோ இவன் பாரு மெஜிஷியன் அகால மரணம். வின்சென்ட் சிம்பா அகால மரணம். முக்கியமான ஆட்டக்காரர்கள் எல்லாம் அகால மரணம் ஆயிட்டாங்களே இந்த வாட்டி. சூப்பர் கோல். பேசாம அவன் கமெண்ட்ரிக்கே வேற வச்சிடலாம். வேணாங்க ரெண்டு கமெண்ட்ரியிலே போட்டுடலாம். 2 ஒண்ணு கூட சலைச்சது கிடையாது. வாங்க கமெண்ட்ரி வாங்க. அன்பேணி ஊருக்குள்ளே. ஓஹோ 2 பேரும் கமெண்ட்ரி சொல்லுங்க. இதுல வந்து டீம் ஷேர் பண்ணிடுவோம் பேசாம. ட்ரோல் எத்தனை கில்? ட்ரோல் முட்டை இப்போதைக்கு கில் வச்சிருக்காரு.
மார்வல்ஸ் லைவ், யூடியூப் ரோமியோ பாருங்க ப்ரோ. யூடியூப் ரோமியோ 2 கில் வச்சிருக்கான். அப்பவே சொன்னாங்க அனுப்பாதீங்க ப்ரோ, 2 ஸ்லாட் வீணா போவோம் அப்படின்னு. நான் தான் கேட்கல. போயிட்டு வாங்கடா அப்படின்னு. சர்ப்ரைஸ் என்ன ப்ரோ? சர்ப்ரைஸ் தான் ப்ரோ. 15,000 மக்கள் ட்ராஃபி. 15,000 ரூபாய் உங்களுக்காக. 15,000 rupees தான் ப்ரோ உங்களுக்கு சர்ப்ரைஸ். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் ஜெயிக்கிறதுக்கு. இப்போ இதாக போட்டால் தான் வந்து ஸ்குவாட் இல்லை என்கிட்ட, அது இல்லை அப்படின்றீங்க. அடிச்சு ஆடுங்க, வெறும் அரை மணி நேரம் தான் கிஸ். அடிச்சு ஆடுங்க, எடுத்துட்டு ஓடுங்க 5,000. ஆப்டிமஸ் பிஜிஎம்ஐ தமிழ் வெறும் 10 கில் தான் ப்ரோ, அதிகம் கூட கிடையாது. 10 கில் அடிச்சா உங்களுக்கு 5,000 ரூபாய். 15,000 10 கில் அடிக்க மாட்டீங்களா? அசால்ட் உங்களுக்கு. எஸ்டிஆர் 2 கில், ஜோர்டன் 4 கில் ப்ரோ. ஓகே இன்னும் ப்ரோ ஜோர்டன் போட்டியில் இறங்கியிருக்கான். 4 கில்லு ப்ரோ. அலெக்ஸ் பிசி சூப்பர் சாட் பண்ண முடியல அப்படியா? அச்சோ தெரியலையா. ஜோர்டன் 4 கில்லு. இந்த பக்கம் யாரு? ஸ்ரீ 2 கில்லு. வேற யார் 2 கில்லு இல்லை இப்போதைக்கு. இவன் தான் ஜோர்டன் தாங்க இஸ் லீடிங் அக்கார்டிங் டு த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதிகமான கில் இருக்கவங்களை மட்டும் காட்டுவோம், ஏன்னா அவங்க தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நரேன் பொட்டி இப்போதைக்கு வந்து பிடிஎஸ் வந்து பொட்டியானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கொக்கி குமார், நரேனு, கிரண், டொட்டோ, ஐயா, பாரு, மெதிஷன், சுஜி, வின்சென்ட், சிம்பா, ஸ்கையோபி, மண்டகித்து, இவங்கெல்லாம் அகாலம் பண்ணவங்க. இவங்கெல்லாம் அகாலம் பண்ண மாட்டேங்கிறார்கள். கொஞ்சம் பொறுமையே இல்லாதவங்க இவங்கெல்லாம், கொஞ்சம் கூட பொறுமை இல்லாதவங்க. ட்ரோலுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்களே ப்ரோ, அதான் ப்ரோ இந்த 15,000 ஜெயிச்சு 5,000 எடுத்துட்டு போட்டோம். தானே ஓ ஓ அகால மரணத்தில் இருக்காங்க. பக்கத்துலேயே ப்ரோ ஜோர்டன் பக்கத்துலேயே ஒருத்தர் கேம்பிங் போட்டிருக்கான் ப்ரோ. ஜாக்கிஸ் லைஃப் பார்த்துட்டு இருக்கான். ஜோர்டனை தாக்குதல் நடத்துறதுக்காக பார்த்துட்டு இருக்கான். 4 கில் எடுத்துருக்க ஜோர்டனை தாக்குதல் நடத்துறதுக்காக பார்த்துருக்கான். வெளியே போன அடுத்த நிமிஷம் ஜோர்டன் அகால மரணம் ஆயிடுவான். 4 கில் லக்கிட்டு போகுது. ஜோர்டன் அகால மரணம் அடைய போறானா பார்ப்போம். ஜாக்கிஸ் லைவ் காத்து கொண்டிருக்கான் கிஸ். காத்து கொண்டிருக்கும் ஜாக்கிஸ் லைவ் குறி வச்சு காத்திருந்து தூக்குமாம் கொக்கு கைஸ். ஊடு மீன் ஓட உருமீன் ஓட காத்திருக்கும் கொக்கா காத்திருக்கும் கொக்கா ஆட்டக்காரன் போவேன். அவ்வளோதான் ஜோர்டன் தாக்கத்தில் கொடுப்பட போகிறான். பார்த்தாவே தெரியுது ப்ரோ. சூப்பர் சாட் மெசேஜ் நாட் சென்ட்னு வருது ப்ரோ. என்ன பண்ணுறது தெரியல, ஏதாவது பக்காக இருக்கும். அது அப்படி தான் ப்ரோ. எப்பவுமே டிசம்பர் மாதம் எங்களுக்கு ஜனவரி மாதம் வரைக்கும் கொஞ்சம் கடினமான ஒரு இதுதான். அதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. டொட்டோ இல்லை ப்ரோ, டோக்கியோ. அப்படியா? ஓகே ஓகே. சேச்சி என்ன சேச்சி அகால மரணம்? என்ன சேச்சி போச்சு? ஓ அருமையான ஒரு நேடு. என்ன சேச்சி இப்படி போய் நீ இப்போ ஸ்பெக்டேட்டே வந்து சேச்சி வெஸ்ட் பெருக்கி சோலோவா போய் நீ வந்து ஒரு திறன் வாய்ந்த ஒரு ஆட்டக்காரியை நிரூபிச்சதே இல்லை. மறுபடியும் ஒரு நேடு. 1 HP. நீயாவது பரவாயில்ல. அங்க ஒருத்தன் அங்க பயங்கரமா ஆச்சு. இறங்கி குண்டே இல்லாத துப்பாக்கி எடுத்து சேவ் வைக்கிட்டு இருந்தான். ஒருத்தன் வந்து பார்த்து போட்டான். ஓ 1 HP ஜோர்டன் எடுத்த 4 கில். நக்கே அப்படின்னு நக்கிட்டு போச்சு கேஸ். நானி அப்படின்னு போயிடுச்சு. ஜோர்டன் ஹால மரணோட தான். ஜோர்டன் ரீசெண்ட் டைம்ஸா பெர்ஃபார்மன்ஸே சரியில்லை, ஏன்னு தெரியல. M4 வாங்கியாச்சு. இனிமேல் என்ன வாங்கணும்? இனிமேல் வேற ஏதாவது போய் M10 தான் வாங்கிட்டு வரணும். பெர்ஃபார்மன்ஸ் 5 பிட்ஸ்ல சரியில்லை, சோலோவில் சரியில்லை, எதுலையுமே சரியில்லை. கொஞ்ச நாளாக லைம் லைட்லேயே இல்லை, வியூஸ் இல்லை, லைவ் இல்லை. என்னவோ தெரியலையே கைஸ், என்னவோ தெரியலையே. எஸ்டிஆர் வால் வைக்க பாரு உன் ஃப்ரெண்டு மாஸ் காட்டுக்கிறான். 3 கிலோட 3 கிலோ அடிப்பானா இல்லை 2 கிலோ அடிப்பான்னு நினைக்கிறியா? எஸ்டிஆர் ஒரு மாதிரி வெறியா விளாண்டுக்கிறானே. 3 கில்லு லீடிங்க பாரு. நீ இல்லைன்னா என்ன, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விளாண்டுக்கிறான் அவன். 3 கில்லு எஸ்டிஆர், 3 கில்லு. கொக்கி குமார் மாமாலாம் கதற உச்சத்தில் இருக்காப்புல. ஓ எஸ்டிஆர் வெறியா ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டான் தெரியுமா? அந்த தண்ணிக்குள்ள பிஆர்டி மாதிரி இருக்குல்ல,
அந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கான், யாரும் அடிக்க கூடாதுன்னு. ஓ ட்ரோல் துரத்திட்டு வரான். அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். எஸ்டிஆர் ட்ரோல் எஸ்டிஆரா யார் அடி பண்ணிக்கிற? எஸ்டிஆர் ட்ரோல் ஓட்டைக்குள்ள அடிப்பான் தெரியுமா உனக்கு? ஓட்டைக்குள்ள அடிக்கிறது அந்த வண்டி அடிக்க முடியாது. ஸ்ரீனிஸ் லைவை துரத்தின்னு போயிட்டு இருக்கான். எஸ்டிஆர் அடிப்பானா மாட்டானா? ஸ்ரீனிஸ் லைவ் ஓட்டத்தை பிடிக்கிறான். எஸ்டிஆர் இந்த வண்டியில கூட சுத்தி விட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. அட வைக்க கேட்டவனே. என்ன ப்ரோ 4 கில்லு 4 ஐயோ எல்லாருமே பிஆர்ல டும்புங்கப்பா டிபிஎஸ்ல. எஸ்டிஆர் எழுச்சி அவையோ கார்ல முட்டி தூக்குற ஏனோ கிளாசிக் மாதிரி வந்துட்டுக்கிறான். ஐயோ ஈவில் சாம் அடிச்ச உடனே அவன் நோக்கி போறானே அடிக்கிறதுக்கு. வந்த உடனே ப்ரீபெய்ட்ல 1 HP அங்க போய் கிளம்புறான். யாரோ பெரிய ஆட்டுக்காரன் வந்துட்டாரு கிளம்பிட்டு இருக்கான். ஐயோ யாரோ பெரிய ஆட்டுக்காரன் வரான்டா இவ்வளவு நேரம் துரத்திட்டு இருந்தான்பா எல்லாத்தையும். ஓட்டத்தை பிடிச்சானே வெறியா. ட்ரெஸ் பார்த்து ஐயோ ட்ரோல்ட்டானு நினைச்சா நினைக்கிறேன். யார துரத்தில வந்து சீட் சேஞ்ச் பண்ணி அடிக்கிறாங்கப்பா. இவன கர்மா ட்ரெஸ்ன்றவன். ட்ரோல் வரான்னு நினைக்கிறேன். என்ன ட்ரோல் இந்த கல்ல சரிச்சிட்டு இருக்கான். ஈவில் ஸ்டாம் இஸ் a stole guys. 1 HP ஏய் மெய் இப்ப நூ பண்ணது வெறியானே. அவ்வளவுதான் உழுது நேடு. இந்தா வாங்கிக்க வாயிலே. அவ்வளவுதான் ட்ரோல் மார்க்கே சாலா வந்து ஒருத்தன் ட்ரோல் அடிச்சுட்டு போறான். அப்பெக்ஸ் ஒருத்தன் வந்து நான் தம்பி அப்படின்ட்டு கேட்டு என்ன சவுண்ட் பலமாகுது அப்படின்னு. எஸ்டிஆர் இப்ப சந்தோஷமா இருப்பான். ஆஹா இறந்துட்டான் வாங்க போலாம் அப்படின்னு மறுபடியும் போறான் தடுத்துக்கிட்டு. அவன் இறந்துட்டான்டா இனிமேல் நம்ம தான் இங்க அப்படின்ட்டு போயிட்டு இருக்கான். எஸ்டிஆருக்கு சீட் சேஞ்ச் பண்ணி இறங்க தெரியல பாவம். எஸ்டிஆர் 4 கில்ல, யூடியூப் ரோமியோ 3 கில், யாராவது 5 கில் இருக்காங்களா? யாருமே இல்லை கைஸ். எஸ்டிஆர் தான் இஸ் லீடிங். எஸ்டிஆர் லீடிங் விக்கெட் டேக்கர் கைஸ். தானி எஸ்டிஆர் நெஞ்சுக்குள்ளே இருங்க. வேற ஏதாவது வண்டி இருக்கான்னு பார்ப்போம். எஸ்டிஆருக்கு காட்டி கொடுப்போம். ஏதாவது வண்டி இருக்கா? இல்லையே, பக்கத்தில் எதுவும் வண்டி இல்லை, கப்பல் தான் இது. எஸ்டிஆருக்கு ஒரு வெறியான நேடு ஈவில் ஸ்டாம் போட்டது. அவ்வளோதான் குமிஞ்சுக்கிட்டே போனான் எஸ்டிஆர் அப்படியே. இனிமேல் இங்கே இருக்கிறது நமக்கு லாக் இல்லை அப்படின்னு ஈவில் ஸ்டாம் தான் வேலையை காட்டுறான். ஈவில் ஸ்டாம் 2 பேருக்கு சென்டரில் மாட்டிக்கிட்டாங்க.
இதெல்லாம் பாரு, இதெல்லாம் நீ வந்து அழகா சஸ்டெயின் பண்ணி கடைசி வரைக்கும் வரலாம். நிறைய பேர் வாட்சுக்கு 6000 பேர் 7000 பேர் பார்க்கும்போது உனக்கு பில்டப் கொடுப்பேன் நான். கரெக்டா நேக்கா வரணும் பாரு. இது வந்து அந்த மாதிரி விளையாட்டு. இதுல கடைசியா வந்து நீ கில்லெல்லாம் வேணாம், கடைசியா வரும்போது அதுவே பெருசு. அவ்வளவுதான். ஈவில் ஸ்டாம் ஹாலா மாறணும். எஸ்டிஆருக்காக நேடு போடுற அப்படின்னு சொல்லி அடிக்கிறான். ஒடுக்கப்பட்டான். எஸ்டிஆர் இந்த பக்கம், ஏஜே பிரைம் அந்த பக்கம் சுத்தி விட்டு அடிக்கிறாங்க எல்லாரும். ஈவில் ஸ்டாம் வந்து கில்லு கொடுத்துட்டாங்க. எஸ்டிஆர் கில் யாருக்கோ. ஆமா, எஸ்டிஆர் ஆழமான மனசா கில்லெல்லாம் கொடுக்கல. எஸ்டிஆர் போட்டு புரிச்சுட்டான். வண்டி எடுக்க விட்டு மண்டையில அடிச்சு வண்டி சுத்த விட்டு அடிச்சு கொன்னு ஒரு மாதிரியான சாவு கொடுத்துட்டான் இவருக்கு. ஏஜே எடுத்துட்டாங்க. அப்படியா? ஆமா, ஓகே. ஆமாம்மா, ஏஜேக்கு போயிடுச்சு. ரோமியோ 3 கில்லு. இப்போதைக்கு கரண்டா இருக்கிறது யாரு? கரண்ட் மாதிரி இருக்குது எஸ்டிஆர் தான் ப்ரோ. ஓடு 5 கில்லு. என்னப்பா இந்த அடிக்கிறான்? டிபிஎஸ் அடிச்சு 5 கில்லுமே டிபிஎஸ் கில்லு. டம்முங்கிறானே. வண்டியில வரவனே அடிச்சிருக்கான்ப்பா இதுல டிபிஎஸ்ல. என்ன அப்புறம் இவ்வளோ பேர் ஆகிட்டேன் எஸ்டிஆர் திடீர்னு. அவ்வளோதான், எஸ்டிஆர் திமிர் பண்ணு காட்ட ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதான், சாவு பக்கத்துல நெருங்குது எஸ்டிஆருக்கு. எடுத்துட்டு கிளம்பி வண்டி எடுத்து இந்த பக்கமே இருக்கக்கூடாது. அன்பணி ஊருக்குள்ளே ஓஹோ இதுங்க. ஓ, வீட்டுக்குள் பொட்டி. ஓ, அருமை. டேங்கப்பா, இந்த பக்கம் யாருமே இல்லாத பகுதியில். ஓ, ஆனால் ஒரு சோனோட சென்டர் பிடிச்சிருக்கு. சூப்பர்கள் வெரி. எஸ்டிஆர் 5 கில்லு. எஸ்டிஆர்ட்ட சொல்லி போய் அடிக்க சொல்லு. போ எஸ்டிஆர்ட்ட சொல்லி. எஸ்டிஆர் போடா, என் மானத்தை வாங்காதடா. மறுபடியும் டாப் வந்துச்சுன்னா அவமானமா போயிருந்தா போடா நீ. ஒரு ஜிபிடிஸ் லீடர் கேட்பாங்கடா, சீக்கிரம் போடா போய் காப்பாத்துற எஸ்டிஆர்னு போய் மெசேஜ் போட்டு வாய்ஸ் மெசேஜ். பாரு பார்க்க எஸ்டிஆர் ஆட ஒரே கூத்தா இருக்கு ப்ரோ. ஜியூஸ் வரானா? ஆமா, ஜியூஸ் இருக்கான். ஜியூஸ் கடைசியா அதிகமா கில் வச்சிருந்தா அவனை கொல்றதுக்காக இருக்கான், டிஃபெண்ட் பண்றான். புரியுதா? எஸ்டிஆர் குத்தி அடிக்க போறான் ஜியூஸ். அவ்வளவுதான். எஸ்டிஆர் இப்பே ஏதாவது இடத்துக்கு போனதா உண்டு. ஐயோ, எஸ்டிஆர் இது வச்சிருக்கான். கார் எடுத்து தான் சாக்குன்னு கிளம்பணும். ஆனால் எஸ்டிஆர் நெவர். ஐயோ, எஸ்டிஆருக்கு தான் சென்டர் ஜோனு. போடு. எஸ்டிஆர் 3 கில்லு. யூடியூப் ரோமியோ 2 கில்லு. ஹைப்பர் சான் 2 கில்லு. விசாக் 2 கில்லு. டோரா ஓபி 2 கில்லு. இந்த யாரு? ஏஜே பிரைம் மைட்டி ஒரு 3 கில்லு. வின்ஸ் பேட் காணாம ப்ரோ. செட். ராஸ் போனதோட ராஸ் எல்லாம் அமைதி ஆயிட்டான். ரிம்பி பாருப்பா, முட்டை கில்ல இது ரிம்பிலாம். பரவாயில்ல, ரிம்பி கூட இருக்குது. கிளவுட் எம்ப கிஸ்ஸா முட்டை கில்லு. என்னாச்சு கிஸ்ஸாக்கலாம்? நானியா கூட உயிரோடு இருக்கான் கப்பல்ல. யாரா அவன்? எந்நேரமும் நான் தண்ணியிலே இருக்கிறான். எங்க பாருங்க ப்ரோ, நானியா எங்க வெல்டா போ சுத்தி வந்துட்டு இருக்கான். நீ யார் ப்ரோ? பைத்தியமா என்ன? இப்படி கேம் விளையாட தெரியுமா தெரியாதா? பவுண்டிக்கு என்னதுக்கு ஆடுவாங்க? பவுண்டிக்கு பைத்தியம். ஸ்ரீக்கும் விசாக்கும் சண்டை நடக்க போது நினைக்கிறேன். பக்கத்துல போய் 2 பேரு. பக்கத்திலே சரண் வேற இருக்கான். அதான் ஜோன் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிருங்க. விட்டு முடிக்கிற பாருங்க மேட்ச். அப்போ ப்ரோ டோட்டல் எவ்வளவு கேம்ஸ் இன் சோலோ டிராஃபி ப்ரோ? மொத்தம் 6 தலை. 2 முடிஞ்சிருக்கு, இன்னும் 4 இருக்கு. இன்னும் 4 இருக்கு. போடு ஒரு குண்டா போடு. கோம்கா இல்ல சொன்னா எஸ்கேப் ஆயிட்டாங்க. யாரு ப்ரோ இவனுங்கெல்லாம்? யாரு சிவாஜி இவனுங்கெல்லாம்? அவ்வளவுதான். எஸ்டிஆர் இப்போ கில் எடுக்கணும். எஸ்டிஆர் ரொம்ப கேம்ப் அடிக்கிறான். அவ்வளவுதான், முடிச்சு. எஸ்டிஆர் 15,000 அடிக்க முடியுமா? ஒரு டிராஃபி அடிக்க முடியுமா பாப்போம்.
ரொம்ப நேரமா அந்த சண்டை நடக்குது, ஆனா அடிப்பானான்னு தான் தெரியலையே. தம்பி காக்கா பறக்கிற பேக்கெல்லாம் போட்டிருக்கீங்க, ஆனா அடிக்கிற மாதிரி தெரியலையே. அட்மானஸ் பக்கத்துல இருக்கான். சூப்பர்கள் வெயிட்டி ஜோன் ரொட்டேட் செய்து தண்ணிக்குள்ள இருந்து கப்பல் எடுக்குது. எஸ்டிஆர் டப்ப போகுது கப்பல் எடுத்துட்டு. அநேகமா முடியுதுன்னு நினைக்கிறேன். சூப்பர்கள் வெயிட்டியோட முடிவரை எழுதப்படுகிறதா, முடிய போகிறதா? அவ்வளவுதான், முடிகிறது. 1 HP. எஸ்டிஆர் 10 தலை பாருக்காக அப்படின்னு அடிக்கிறாங்க. எஸ்டிஆர் நான் ஒண்ணுமே பாரு பாரு அப்படின்னு பாரு கைஸ். அவ்வளவுதான் கைஸ், முடிச்சு விட்டாங்க அவங்க. என்ன உள்ள போக முடியல, உள்ள போக முடியல. சொன்ன மாதிரி பாரு அடிச்சாங்க கைஸ். அடுத்தது நானியா கில் கொடுக்க வராங்க கைஸ். நானியா கில் கொடுக்க வரான். தண்ணியிலே தத்தளிச்சு வந்துட்டு இருக்காங்க நானியா. கப்பல்ல ஏறி உக்காந்தா முடிஞ்சு. கப்பல்ல இருக்கிறான் நானியா. எஸ்டிஆருக்கு பாரு கைஸ். ஓ நோ, ஐயோ ஐயோ. பாத்தீங்களா கடைசியா எஸ்டிஆருக்கு 9-10 கில் வர முடியும். 7 கில் அடிச்சானா அடுத்து வெறும் 3 கில் தான் ப்ரோ. நினைக்கிறீங்களா? கப்பல் வெடிக்க போகுது. கப்பல் வெடித்தது கப்பல். நானி பண்ணிட்டு எஸ்டிஆர். ஆனா இந்த கில் அவனுக்கு வருமா இல்ல ஜோன் அவுட்லயே செத்துருவானா பாப்போம். பிரைம் ஐடி நானியா. இந்த பக்கம் யாரு? ரெனால்டு. இவனெல்லாம் கில் எடுக்க வந்தான்ல, சும்மா விளாட்றாங்களான்னு தெரியல. ரோமியோ 3 கில்லு. ஓரளவுக்கு இவன் தாங்க சொல்லுக்கு. நம்ம எஸ்டிஆர் தாங்க 6 கில் எடுத்து வச்சிருக்கான். அது வரைக்கும் சந்தோஷம். என் செல்ல பேரு பாரு என்ன சைஸா கிடைச்சிக்கவா. அவ்வளவுதான் பாத்துட்டாங்க. நானே ஆகாரம் பண்ண முடிய வாய்ப்பு இருக்கு. 7வது கில்லு எஸ்டிஆரோட 7வது கில் நோக்கி மேல வந்தாலே தூக்கிடுவாங்க. அவ்வளவுதான் 7வது கில். ஏஜி அப்புறம் மீட்டி இன்னும் அப்படியே தான் இங்கே தான் இருக்கிறான். எப்படியாவது எஸ்டிஆர் தூக்கி கங்கனை கட்டிட்டு இருக்காங்க. இவனை தூக்குனாதான் நம்ம வர முடியும். தூக்கு அமுக்குன்றான். அவ்வளவுதான் பாயசம். அவ்வளோ அந்த அப்பச்சுமே அங்கே இருக்கான் ப்ரோ. ட்ரோல் அடிச்சுட்டு அவ்வளோ நேரம் இந்த இடத்துல தான் ப்ரோ சண்டையே நடந்தது ரொம்ப நேரமா. 7 கிலோ ப்ரோ. எஸ்டிஆர் 12 கிலோ இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஜியூஸ் வந்து இப்போ எஸ்டிஆர் தூக்கணும். தூக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏஜி பிரமைட்டி காத்திருக்காங்க. ஏஜி பிரமைட்டி காத்திருக்கும். கொக்கா காத்திருக்கான். என்ன பண்றான் எஸ்டிஆர்? பைத்தியக்காரருக்கு விளையாண்டுக்கிறான். ஏஜி பிரமைட்டி அவனும் ஜோனுக்கு அவன் கிளம்புறான். கிளம்புறத பார்த்து இவன் கிளம்புறான். ஓ வெரி 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 வெரி. எஸ்டிஆர் ஒரு சோலோ நம்பர் 1 பிளேயர் என்றதை மறுபடியும் நிரூபிக்கிறாங்க. தவறிலைத்தான் எஸ்டிஆர், தவறிலைத்தான். அவுட் சைட் ஜோன் நாலேஜ் கம்மியானதா? கேம் நாலேஜ், கேம் சென்ஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கான எஸ்டிஆர். தேவையில்லாத வேலை பார்த்தானா எஸ்டிஆர். எஸ்கேப் போயிட்டான். ஆனா எங்க போய் நிப்பான்னு இல்லையே. போயிட்டே போடலாம். பைத்தியம் இது விளையாடுறத பார்த்தா எனக்கு பக்குன்னு இருக்கு. அவ்வளவு தப்பு ஒரு கேம்ல. அவ்வளவுதான். அங்க இருந்து ரோமியோ ஸ்ப்ரே பண்ணா முடிச்சிருவான். போய்கிட்டே இது ஹீல் பண்ணலாம். போய் ஒரு பொசிஷன் எடுக்கலாம். முதல்ல காரை நிறுத்தி தான் ஹீல் பண்ணணும்னு அவசியம் இல்லையடா. கலந்த ஒரு ஸ்ப்ரே கைஸ். தீயில் கலந்த உணர்வா இல்லை பீயில் கலந்த சேவா. 8 கில்லு எஸ்டிஆர். 8 கில்லு.
இவன் விளையாடுறத எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. எனக்கும் ஓ கடவுளே, 8 கில்லு, இன்னும் 2 கில்லு. ஜியோ சோஜி இருக்கானா? ஹாலமான மனிதானா? இருக்கான். டிஃபென்ஸ் செய்வதற்காக இருக்கான் கைஸ். இருக்கான் கைஸ். இருக்கான் 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 இருக்கான். வீரா 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 அப்படின்னு 30 செகண்ட் ஜோன் 30 செகண்ட் காத்து இருக்குது. ரிம்பி பார்ப்பா உயிரோட்டு இருக்குது. ஜி சோஜிக்கு ஃபைட்டு. ஜி சோஜி டிஃபெண்ட் பண்ணாம தேவையெல்லாம் ஃபைட் எடுத்து கொண்டிருக்கானா பாப்போம். ஷரண் வைட்டிக்கும் ஜி சோஜிக்கு ஃபைட் நடத்த கொண்டிருக்குது. ஏஜே பிரேம் வைட்டி அவுட் சீசன்ல ஹாரா பண்ண கார் மேல வரல. தேவையில்லாம அவனுமே அவுட் சீசன் வந்தான். கேம் சென்ஸ்ல 0 இருக்கான். ஏஜே பிரேம் வைட்டி கேம் சென்ஸ் 0 என்று அழைக்கப்படுகிறது. பா இவன் ஒரு அடி ஜியூஸ் ஒரு மறுபடி ஒரு நாளுக்கு இல்ல. கிளவுட் எம்பையர் கிசால இருக்குது கண்ணு கண்ணு. கிளவுட் எம்பையர் போட்டான். ஜியூஸை டிஃபெண்ட் பண்ண முடியாம பண்ணிட்டானா. 8 கில்லு. எஸ்டிஆர் 8 கில்லு. 9 கில்லு. ஜியோ சோஜியை டிஃபெண்ட் செய்யப்பட்டான். ஜியோ சோஜி தவறிழைக்கப்பட்டான். ஜியோ சோஜி தவறிழைத்தான் கைஸ். STR leading guys. STR on the lead. இன்னும் நாளை மேட்ச்ல 15,000 STR முதல் முறையா STR ஓட அகால எழுச்சியா. STR முன்னாடி இனிமேல் வேற யாராலையும் பாப்பா கைஸ். ஸ்ரீபோலாம் STR கொண்டாடி ஈத்துருவாரே சூப்பர் சைட பறக்கும். STR 9 கில்லு. ஆனா இன்னும் டோரா இருக்கான். கடினமான சில பிளேயர்ஸ் இருக்காங்க. கிளவுட் வேற கிசா வேற வந்துட்டான். கிசால இருக்குது கண்ணு காரணம் ஜாயிண்ட் 1. அவன் அப்படிதான் பேசுவான் ஒரு மாதிரி கிசாவா. கிளவுட் ஒரு வெறியான வெறும் சவுண்ட் வச்சே போடுறானா. குத்திட்டு வந்துட்டானா. மறுபடியும் ஒரு நேடு. என்னப்பா சவுண்ட் வச்சு போட்டுக்கிறான். ராணவ செய்ய போயிடான். நல்ல வேலை தவறு ஓட்டான். ஜோன் பிடிக்கணும். ஜோனை தவிர வேற எந்த வேலையும் பண்ணக்கூடாது. சதீஷ் கேவி வைட்டி ஸ்மோக் நோக்கி போயிட்டு இருக்கான். கார்ல சுத்தி கொண்டே இருக்கணும். வேற எங்க இருக்க கூடாது. வேற எங்க கில்லுக்கா போனோம் தவறு இழைக்கப்படும். என்னப்பா 10 கில்லு. ஜியோ சோஜியோட இதான் உடைக்கப்பட்டது. ஜியோ சோஜி அடிக்கப்பட்டது. 10 கில்லு. சோயோ பா இறங்கி டம்முங்கறான் பா. இதுல டிபிஎஸ்ல அப்படி விளையாடுறான். டிபிஎஸோட நியூ காடா உருவானானா கைஸ். STR சதீஷ் கேமிங். அவங்கிட்ட M4. இவன் M4 மாத்தணும். M4 மாத்தணும். ஐயோ 7000 பேர் பார்க்கும்போது STR-ஓட விளையாட்டு STR-ஓட கெத்து ஆரம்பமானதா. 12 ஐயோ பீஸ் ஸ்ப்ரே மறுபடியும் ஒரு பீல் கலந்த ஸ்ப்ரேயா இல்லை தீயில் கலந்த ஸ்ப்ரேயா. கீழே வந்துட்டான் பார்க்க. STR 12வது கிளை நோக்கி STR சென்று கொண்டிருக்கான் guys. Let's see. இந்த 12 கில். டோரா இருக்கான். இன்னும் டோரா இருக்கான். டோரா இது பண்ணுவானா. just 1 HP. 13வது கில் டோரா அடிப்பானா. 13வது கில் டோரா இல்லை. STR அடிச்சா 13. ஐயோ ஜோன் அவுட் போறான். ஜோன் இல்ல இருந்து ஜோன் அவுட் போறான். ஜோன் இருந்து ஜோன் போனாப்பா. தப்பு. இவ்வளவு தப்பு பண்ணிட்டானே. பைத்தியக்காரா. ஜோன் இருந்து ஜோன் அவுட் போனான்.
shit.